இன்னைக்கு பாப்பாக்கு லஞ்சுக்கு நான்வெஜ்ஜு சிக்கன் தான் கொடுக்க போகிறோம். அது எப்படி பக்குவமாக கொடுக்கணும்னு பாருங்கள். 1/4 கிளாஸ் அரிசியை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே நாட்டுக்கோழி தான் வாங்குவேன். அதை எப்போவுமே குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் போட்டு அவிச்சு எடுப்பேன். அவிக்கும் போதே இஞ்சி பூண்டு மஞ்சள் உப்பு எல்லாமே கலந்து அவிப்பேன். அந்த அவிச்ச தண்ணியை பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோடு ஒரு சின்ன பீஸ் சிக்கன் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வாசனைக்கு நல்லா இருக்கும்ட்டோன்னு. ஏன்னா சிக்கன்லாம் கொஞ்சம் சாப்பிட காலுக்கு நல்லா பலம் கொடுக்கும். நல்லா பாப்பாங்க நடக்கும் போது நல்லா கீழே விழாமல் அழகாக நடப்பாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் கொடுக்கறது. இப்போ நம்ம 1/4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும், மறந்துடக்கூடாது. காரத்துக்கு பாப்பாங்க மிளகாய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பெப்பர் ஒரு 4 பெப்பர் அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் சீரகத்தை ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க. எப்போவுமே இது பாப்பாவுக்கு 2 வேளை சாப்பாடு, மத்தியானமும் நைட்டுக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சமைங்க. அதுமாதிரி உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க. வேணும்னா அப்புறம் நீங்கள் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா இது உப்போட மிக்ஸ் பண்ணாதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் ஒரு 10 விசில் போடுங்க. சாப்பாடு அழகாக பக்குவமாக வெந்துடும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது சூப்பு மாதிரி சாப்பாடோட கலந்து நீங்கள் பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக சாப்பிட்ருவாங்க பாப்பாங்க. எப்போவுமே எந்த சாப்பாடை பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொடுங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் பாப்பாவும் நல்லா சாப்பிடுவாங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் 12 o'clock பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டினா 11:30க்கெலாம் அடுப்பில் குக்கரை வச்சுருவேன். 11:40க்கெலாம் வந்துடும். டக்குன்னு பாப்பா கொடுத்தீங்கன்னா 12-12:15க்கெலாம் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சு. பாப்பாவுக்கு சாப்பாடு எப்போவுமே கொஞ்சம் வார்மாக கொடுங்க. அப்போ தான் பாப்பாவுக்கு நல்ல ஜீரணம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செரோ ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்.